ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தான் நம்ம வந்து தி சயின்ஸ் ஆஃப் தி பிரீத்திங், நம்மளுடைய மூச்சு காற்றில் இருக்கக்கூடிய அறிவு, அதாவது அறிவியலை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா நம்ம வந்து காலங்காலமாக நம்ம ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுருக்கிறோம். என்னென்னா நம்ம வந்து நல்லா ப்ரீத் பண்ணணும். இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மூச்சு காற்று இல்லாமல் நம்மளால உயிர் வாழவே முடியாது. இப்போ இதுல வந்து ஒரு யோகா சயின்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா, பிராணா ஹீலிங், யாராவது இது மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க, சவுண்ட் வருது. அப்போ பிராணா ஹீலிங், அதே மாதிரி யோகி ஹீலிங், டீப் பிரீத்திங், அதே மாதிரி நம்மளுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரியில் சில பிரீத்திங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிரீத்திங் வந்து உலகத்தில் நிறைய வித்தியாசமான முறைகள் வந்து உபயோகித்தாலும் யோகா அப்படிங்கிறது வந்து இந்தியன் மெத்தடாக இருக்கிறது. ஆனால் இந்த யோகா அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து வந்ததா அப்படின்னா அது வந்து இல்லை. ஏன்னா இந்த யோகா அப்படிங்கிற அந்த கலையானது கிரேக்க நாட்டை சார்ந்தவர்கள் செய்த ஒரு சிஸ்டம். அது வந்து இங்கே மருவி இன்னைக்கு வந்து இங்கே நம்ம செய்கிறோம். ஏன்னா அது வந்து யுகா அப்படிங்கிறது தான் யோகா அப்படின்னு மாறி இருக்கு. அந்த மொழியில அவங்க செஞ்ச அவங்களோட கல்ச்சர் தான் அது. ஸோ அந்த மாதிரி அந்த யுகா வந்து இன்னைக்கு யோகாவாக மாறி நம்மளோட சேம் வேர்ட் தான் ரெண்டும். இந்தியன் மெத்தட்ல ரொம்ப பன்மடங்கு பரவி இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல பெரிய ஒரு லாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டமேட்டிக்கை வந்து சொல்லி கொடுக்கும்போது முறையாக கற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அதுவும் இல்லாமல் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யோகி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து குரு வந்து சரியா கற்றுக்காத குருக்களாக இருந்தாங்க. அவங்களோட ஒரு ஞானத்தில் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு யாரோ சிலர் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் அப்படி ரொம்ப கம்மியான ஒரு அறிவை வச்சு தான் வந்து நம்மளோட இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேன்மையாக இருக்கிறாங்க, உயர்வில் இருக்கிறாங்க, சிறந்த சித்தர்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஆன்மீகத்தில் வந்து நிறைய மக்களுக்கு யோகாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு முழுமைத்தன்மை இல்லாத, ஒரு சரியான வழிகாட்டுதலை வந்து புரியாதவர்களாகத்தான் இவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஆளுக்கு ஒரு சிஸ்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் செய்கிறது ஒரு மெத்தடாக இருக்குது. அப்போது ப்ரீத்திங் எக்ஸசைஸும் யோகாவும் ஒன்றா, இந்த ரெண்டு சயின்ஸும் ஒன்றா அப்படின்னா இது ரெண்டும் ஒரே விதமாக வேலை செய்யுது தவிர இது ரெண்டும் வந்து ரெண்டு சயின்ஸ், ரெண்டு விதமான பொருட்கள், ரெண்டு விதமான பயிற்சி. ஸோ இது புரியாமல் நிறைய பேர் வந்து இந்த ப்ரீத்திங்கையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து சரியான குரு இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகம் வந்து பெருசாக பறந்து விரிஞ்சு வேற லெவலுக்கு போயிடுச்சு. நம்ம இப்படி தொட்டா உலகத்தில் யோகா என்னவெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடலாம். அதே மாதிரி ப்ரீத்திங்கை பற்றி நம்ம தொட்டா ப்ரீத்திங்கை பற்றி 100% என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது. வாழ்க வளமுடன் ஜியோஜி. பெருசாலாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வந்து நம்மளோட மொபைல் ஃபோன் இருக்கிறனால, இன்டர்நெட் இருக்கிறனால, கூகுள் இருக்கிறனால நம்மளால இது ரெண்டையும் முழுசா பிரித்தறிய முடியும். சிலர் இதை வந்து பிரித்தறிந்ததன் மூலமாக இன்னைக்கு நியூ லேட்டஸ்டான ஒரு அடிப்படையில் நல்ல குருக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சயின்ஸை கொஞ்சம் கூட தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கில் தான் நீங்களும் இருக்கிறீங்க இப்போ ப்ரெசண்ட்டில். ஏன்னா அன்னைக்கு வந்து சில மூட நம்பிக்கைகளும் சில தவறான செயல்களையும் வைத்தே சொல்லப்பட்டது. ஏன்னா பிரீத்துங்கிறதே வந்து ஒரு தெளிவில்லாத பிரீத்து தான் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை பற்றியும் அதை ஒரு கிளாரிஃபை பண்ணணும். ப்ரீத்திங்கில் வந்து எப்பேற்பட்ட தவறுகளை
இன்னைக்கு சாதாரணமாக ஒரு யோகா சென்டர் நடத்துகிறோம், அது நடத்துகிறோம், இது நடத்துகிறோம்னு சொல்லிட்டு மக்களை வந்து தப்பான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதையும் உடைக்கிறது தான் நம்ம வேலையை. ஸோ அந்த உடை தெரியக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பாக அமையும் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சீக்ரெட்டை நம்ம பேச போகிறோம். அந்த சீக்ரெட் மூலமாக நம்ம மிகப்பெரிய ஒரு கல்வியும் கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த மூச்சு காற்றோட முழுமை தன்மையை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இன்னைக்கு மாறப்போகுது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதன் மூலமாக வந்து தொடர்ந்து உங்களால் வந்து இந்த சேனலை முழுசாக பார்க்க முடியும், எங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்க முடியும். இந்த பயோவில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய 300 வீடியோக்களுக்கும் மேலே இருக்குது. ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பை முழுமையாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான லிங்க்கு, அதான நம்பரு எல்லாமே வந்து பயோவில் இருக்குது. அதை போய் பாருங்கள். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். இன்னைக்கு வந்து நம்மளுடைய சுவாச காற்றின் அறிவியல் தன்மையும் அதோட உண்மை தன்மையும் நம்ம வந்து உடைச்செறிஞ்சு உள்ளே போய் கற்றுக்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து நிறைய விஷயத்தை கொடுக்கும் நம்புகிறேன். இந்த முக்கியமான இந்த நாள் அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த பிரீத்திங் வந்து சரியா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடலும் மனமும், அதாவது நம்மளோட சைக்காலஜிக்கல் பாடி, ஃபிசியாலஜி பாடி, இந்த 2 பாடியுமே வந்து சரியான முறையில் இயங்கினா மட்டும்தான் நம்ம ஒரு உயிராக நம்ம இந்த இதில் வந்து நல்ல சர்வை பண்ணி அதிக நாட்கள் வாழக்கூடியவராக நம்ம மாறுறோம். அதாவது நம்மளோட உடலும் மனமும் 2ம் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும். அந்த மாதிரி நம்ம உடலும் மனமும் சரியான நிலையில செயல்படுமே ஆனால் நம்மளால வந்து அதிக நாட்கள் உயிரோட வாழ முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய அந்த பிரீத்திங். ஏன்னா இந்த உலகத்துல வந்து எல்லா உயிரினமும் சுவாசிக்கிறது, விலங்குகள், தாவரங்கள், இல்லையா? அது இல்லாம மனிதன் ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் செயலை வந்து செய்யக்கூடிய இடமாக நம்மளுடைய எல்லா ஜீவராசியும் யாரெல்லாம் வந்து உயிரோட இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு சுவாச காற்றை வந்து அதை எடுத்துட்டு வெளியே விடுது. எல்லா உயிருமே வந்து சுவாசிக்கிறன் மூலமா தான் உயிரோடையே இருக்கு. அப்போ ஒரு பிரீத் அப்படிங்கிறது, ஒரு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். அது ஒரு சாதாரணமான நிகழ்வு. நம்மளால வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அதுக்கு மேல நம்ம உயிரோடையே இருக்க மாட்டோம் பிரீத் பண்ணலைன்னா. நம்ம மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலைன்னா நம்ம எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டோம்? ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டோம். அது நமக்கு மட்டும் விதிவிலக்கல்ல. இந்த உயிரினங்கள் என்னெல்லாம் இருக்குதோ, எந்த விலங்குகள் இருக்குதோ, எந்த மரங்கள் இருக்கோ, செடி இருக்கோ, கொடி இருக்கோ, எதுவா இருந்தாலுமே அது அந்த ஒரு லெவல் டைமுக்கு மேல பிரீத் பண்ணலைன்னா கண்டிப்பா அது எல்லாமே இறந்து போயிடும். அதுக்கு மேல இந்த பூமியில அது உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது, இல்லையா? அப்போ இந்த பிரீத்திங்கிறது சாதாரணமா நம்ம பார்த்தாலும், நம்ம சாதாரணமா டெய்லியும் மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு மூச்சு இல்லாம வாழ முடியுமா அப்படின்னா, மூச்சு இல்லாம வாழ முடியாது, இறந்து போயிடுவாங்க. ஸோ அது சாதாரணமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம தப்பாவே பிரீத் பண்றோம். நம்ம தப்பாவே பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தப்பான பிரீத்திங் எங்கேயெல்லாம் ரொம்பவுமே மோசமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மேலோட்டமா தான் பிரீத்தே பண்றாங்க. மூச்சு வாங்குறதே மேலோட்டமா மூச்சு வாங்கிட்டு அப்படியே அவங்க லைஃப்பை கொண்டு போறாங்க தவிர, ஒரு டீப் பிரீத்துக்கே அவங்க வந்து ஆட்படுறதே கிடையாது, அதை செய்யறதே கிடையாது. அந்த மேலோட்டமான மூச்சு, சாதாரணமான மூச்சை வந்து
சுவாசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் என்ன ப்ராப்ளம்? இந்த சாதாரணமான சுவாசிப்பதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மோசமா இருக்குது இல்லையா? கோபம், டென்ஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இதை வச்சே ஒரு நிறைய வகுப்புகள் நடக்குது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி போட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் வந்து அந்த கோபமான, ஆக்ரோஷமான, ஒரு புரிதல் இல்லாமல், தான் வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல், பொறுமை இல்லாமல், எல்லாத்தையும் கசாபுசா அதான் ஒருத்தர் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரு மனசுக்குள்ளார ஒரு இது. அவர் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுவார். நைட்டு 12 மணிக்கு தான் வருவார். என்ன சார் பண்ணுவீங்கன்னா, நிறைய கிளைண்ட்டை போய் பார்ப்பேன். வண்டி வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பேன். பாருங்களேன், ஒரு மனுஷன் வந்து ஒரு உழைக்கிறதுக்கு எல்லை இருக்குது. அதை வந்து சரிப்படுத்தணும். அதை வந்து ஏன்னா நமக்கு வருமானத்துக்காக அவர் ஓடுறாரு அப்படின்னா, அவருக்கு ஓரளவுக்கு அந்த வருமானத்தோட பிரதிபலன் வந்து அவருக்கு கிடைக்கணும். ஆனால் இன்னைக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஏன் ஓடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை, ஏன் வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அணுகும் பொழுது அது எப்படி அணுகிறதுங்கிறது தெரியல. இப்படி ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன்லேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். இந்த வாழ்க்கை வந்து சரியில்லை. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியும் பிரச்சனையும் கொடுக்கிறது, நோய்களை கொடுக்கிறதுங்கிறதும் அவங்களுக்கு புரிகிறதே கிடையாது. அவங்க பாட்டில் பணம், காசு, வருமானம், இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலான்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், தூங்குற வரைக்கும், தூக்கத்தில் வேணாலும் இவங்க டென்ஷன் ஆகிக்குவாங்க போல இருக்கு. என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமல், எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல், தூக்கத்தில் கூட இவங்க டென்ஷன் ஆகிக்குவான் போல இருக்குது. கனவுல கூட டென்ஷன் ஆகும் போல இருக்கு. அப்படி ஒரு லைஃப்பை வந்து வாழ்கிறாங்க. அதாவது தான் யார் ஒரு மனைவியாகட்டும், கணவனாகட்டும், தான் யார் கூட இருக்கோன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. தன்னோட குழந்தையோட இருக்கிறோன்னா, அந்த குழந்தை இது வந்து குழந்தைங்கிறதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கையோட சேர்ந்த நிகழ்வுகளாக நினைச்சு வாழ்றாங்க. அதனால தான் அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு அந்யோன்யமோ, இல்லை வந்து இது வந்து நம்ம கணவர், நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும் கூட புரியாம, இது வந்து மாடர்ன் லைஃபு, இதில் எனக்கு நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு தான் சிந்திக்கிறாங்க. ஸோ நமக்கு நம்ம எப்படி இருக்கணுங்கிறது சிந்திக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். பட் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம யார், நம்ம எங்கே இருக்கிறோம், எங்கே வந்திருக்கிறோம், என்ன செஞ்சிட்ருக்குறோம், நம்மளோட கடமை என்ன, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? சரி, ஓகே, நீ அந்த பொண்ணோட வாழ்கிற, நீ எதுக்கு அந்த பொண்ணோட வாழ்கிற, அந்த பொண்ணுனால உனக்கு என்ன கிடைக்கிது, அந்த பொண்ணு மூலமாக உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிது, இதெல்லாம் ஒன்றும் சிந்திக்கிறது இல்லை. என்னோட ப்ரைவசி, என்னோட வாழ்க்கை, என்னோட இது என்ன, இது என்னோட இப்படியே வந்து ஒரு பைத்தியக்காரனாட்ட அப்படி ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும். பைத்தியம் வந்து இந்த இதில் கட்டி வச்சிருப்பாங்க, மூளை பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏன் ஓடுறான்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவன் அப்படியே ஓடிட்டே இருப்பான். ஒரு பெரிய வட்டமான இடம் இருந்ததுன்னா அங்கே ஓடி ஓடி திரும்பி அங்கேயே வருவான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறாங்க. நீ ஏன் ஓடுற தெரியல, ஏன் வேலை செய்கிற தெரியல, எதுக்காக வேலை செய்கிற தெரியல. இல்லை, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, லோன் கட்டணும். இதுதான் லைஃபா? இந்த லோன் கட்டுறதும் லோன் அலையிறதும் தான் வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. இந்த புரிதல் கூட இல்லாமல் மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பேஜார், அந்த டென்ஷன், என்ன பண்ணுறோன்னு தெரியல. அப்போ பெருமூச்சு, மனிதன் வந்து பெருமூச்சு விடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வாயை திறந்து தான் மூச்சு விடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உடம்புல அதிகமாகும்போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும். அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு என்ன பண்ணால் வாயை பொளக்கும். பொளந்து வெளியே இருந்து நிறைய ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இந்த நிகழ்வு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மூக்கு வந்து ஒரு சுத்திகரிப்பு ஆலை மாதிரி, ஃபில்ட்ரேஷன். அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்காது. தொண்டையில் எங்கேயாவது ஃபில்ட்ரேஷன் இருக்கா? முடி இருக்கா? காற்று போகிறத தடை செய்யுமா? அது செய்யாது இல்லையா?
நான் ஃபில்ட்ரேஷனா, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அழுக்கு தண்ணியை குடிக்கிற மாதிரி, அழுக்கு தண்ணியை குடிக்கிற மாதிரி. அப்போ இந்த பேஜாரா என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டே இருக்கிறவன் எப்பவுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, மூக்கு வழியோட சுவாசிக்கிறதுக்கு பதிலாக வாய் வழியோட சுவாசிக்கக்கூடியவர்களாக தவறான சுவாச மெத்தடை, நானெல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சு அப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு யோகா பண்ணிட்டு இதெல்லாம் இப்படிதான் சார் இருப்பேன். சரி, உன் லைஃப் எப்படி இருக்கு? அது பரபரப்பாக நம்ம வந்து சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சுருவோம். அப்போ பரபரப்பாக நீங்கள் எல்லாமே செய்யும்போது, அந்த ஓடும்போது உங்களுடைய உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். உங்களுக்கு ஆக்சிஜன் அடிக்கடி மூச்சு திணறல் மாதிரி அந்த ஆக்சிஜன் தேவைப்படுது. அந்த ஆக்சிஜன் தேவைப்படும் போது என்ன ஆகுதுன்னா, உடம்பு வந்து வாயை பொளந்து ஒரு பெரிய காற்றை வந்து உள்ளே எடுத்துக்கும். அப்போது நான் ஃபில்ட்ரட் ஏர் வந்து உள்ளே போயிடுது. பார்த்தீங்களா? கடவுள் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நீ சுவாசிக்கணும்னா மூக்கு வழியோட சுவாசி, வாய் வழியோட சாப்பிடு. நீ வந்து மூக்கு வழியோட காற்றை கொண்டு போ, வாய் வழியோட திடப்பொருளை கொண்டு போன்னு ரெண்டையும் பிரித்து வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், திடப்பொருள் வழியிலேயே காற்றையும் தூக்கி போடுறோம். அப்போ என்ன ஆகும், அது ஃபில்டர் ஆகாமல் நேரடியாக போகும். அப்போது நம்ம உடம்புக்குள்ளார இந்த கெட்ட காற்று அடிக்கடி போயிட்டே இருக்கிறதுனால நம்மளோட உடல் மிக ஆரோக்கியமான நிலையிலிருந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில் ஒரு நோய் சார்ந்த உடலாக மாற ஆரம்பிக்குது. அப்போ இந்த சிஸ்டமேட்டிக்காக இந்த தப்பான ஒரு சுவாச காற்று முறையை எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு 12 வயசு 14 வயசு பையன்லாம் நல்ல பெரிய கொரட்டை விட்டு தூங்குறாங்க. என்ன காரணம்? ஒரு 7 வயசு பையன் வீட்டுக்குள்ளே போய் நான் பார்க்குறோம், அந்த பையன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு 50 வயசுக்கார் வந்து ஒரு காலத்தில் கொரட்டை விட்டு தூங்கினார். இல்லை 60 வயசில் தாத்தா கொரட்டை விடுவார், அப்பா கொரட்டை விட மாட்டார். ஏன்னா அவருக்கு 45 வயசு இருக்கும், அவர் கொரட்டை விட்டு தூங்க மாட்டார். ஆனால் தாத்தா வந்து 70 வயசு இருக்கும், அவர் கொரட்டை விட்டு தூங்குவார். இதெல்லாம் நம்ம பார்த்த ஒரு நிகழ்வு. இன்னைக்கு 7 வயசு குழந்தை கொரட்டை விடுது. அப்போ இது என்ன அர்த்தம்? ஏன் கொரட்டை வருது? ஏன் கொரட்டை வருது? நுரையீரல் சரியாக செயல்படவில்லை. உங்களுடைய சுவாச மண்டலம் சரியாக செயல்படவில்லை. உங்களுடைய அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த டயஃப்ரம், அந்த இடத்துல சதை வளர்ந்துருக்குது, அங்கே வந்து ஒரு சளி கட்டி வந்து நிற்குது. அப்போ என்ன ஆகுது, அந்த காற்று உங்களுடைய நுரையீரலிருந்து வரும் பொழுது ஒரு பறை மாதிரி வேலை செய்யுது. ஏன்னா அது வந்து அடைச்சிருக்கு. அப்போ அது அடைச்சிருக்கிறது வெளியே வரும்போது அந்த பறையில் தட்டுது. அப்போ அது பர்ன்னு அந்த காற்று சவுண்டு வருது. அதுதான் உங்களுக்கு கொரட்டையான்னு வருது. அப்போ இது காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த மூக்கு வழியோட சுவாசிக்காமல் வாய் வழியோட சுவாசிக்கும் போது நிறைய கெட்ட பொருள் உள்ளே போகுது. அது ஃபில்ட்ரேஷன் இல்லாமல் போய் எங்கே போய் அடையும்னா நுரையீரலில் போய் சேரும். இப்போ நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா, உங்களுக்கு நுரையீரல் சரியில்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் நுரையீரல் வந்து சரியாக இருக்காது. அப்போ நம்ம வந்து அந்த சுவாசத்தை மூக்கு வழியாக எடுத்து வாய் வழியாக எடுப்பதை முழுமையாக தவிர்க்கணும். ஏன் ஒரு நல்ல ஒரு டீச்சர், நல்ல கிளாஸ் எடுக்கிறவங்க, அந்த ஒரு பெரும் மேடையில் வந்து நிறைய பேசக்கூடியவங்க தண்ணி எப்பவுமே கையில் வச்சிருப்பாங்க, சோடா கையில் வச்சிருப்பாங்க. எதுக்காக? யாருக்கா தெரியுமா? இதில் ஒரு சயின்ஸ் இருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேசுறத கம்மி பண்ணணும். யாரெல்லாம் நிறைய பேசுகிற தொழில் இருக்காங்களோ, இப்போ என்ன மாதிரி இதில் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். எதுக்கு அப்படின்னா, அவங்க சுவாசிக்கும் பொழுது தம் கட்டி கத்தும் பொழுது மூக்கு வழியோட அவ்வளவா சுவாசிக்க மாட்டாங்க, வாய் வழியோட சுவாசிப்பாங்க. ஸோ அதை வந்து ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேசும் பொழுது நம்ம மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி அந்த ஃப்ளோ கொண்டு வந்து சில ஆக்ரோஷமான நிகழ்வுகளை பற்றி பேசும் பொழுது நம்ம நுரையீரலில் அந்த காற்றை நிறுத்தி அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தடவையும் மூச்சை இழுத்து அங்கே நிறுத்தி
பேசக்கூடியவர்கள், மேடையில் பேசக்கூடியவர்கள் கையில தண்ணி வச்சிருப்பாங்க எப்பவுமே. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஒரு பழமொழியே இருக்குங்க சார், ஆசிரியருக்கு 60 வயது அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆமா, கண்டிப்பாம்மா. டம் படிச்சு ஃபுல் டே பேசுறதுனால அவங்களுக்கு எனர்ஜி நிறைய லாஸ் ஆகுது, மூச்சு காத்து நிறைய அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியோட சுவாசிக்கிறதுனால பிரச்சனை வருது. தேங்க்யூ சார். எஸ்மா. அந்த வாய் வழியோட அவங்க சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. உங்களுக்கெல்லாம் என்னங்க, நீங்க வந்து சாதாரணமா வேலை செய்யக்கூடியவங்க, நீங்க எதுக்கு வந்து வாய் வழியோட சுவாசிக்கணும்? உங்க வாழ்க்கை நீங்களே குறைச்சிக்கணும். ஆசிரியருக்கு 60 வயதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அவங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். எல்லாம் ஒரு 45 50 வயசை தாண்டும் பொழுது இந்த ஆசிரியர்களுக்கு வந்து வயிறுல அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னவா இருக்கும்னா, எப்பவுமே பெப்டிக் அல்சர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய டீச்சர்ஸ் எனக்கு என்னோட கிளினிக்கில் வந்து பக்கத்தில் வந்து நிர்மலமானதா ஸ்கூலு, அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்படி ஒரு ஸ்கூல் சரௌண்டிங்கில் தான் என்னோட கிளினிக் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நிறைய வருவாங்க. ஒரே மருந்து எல்லாத்துக்கும் ஒரே கேஸ் பிரச்சனை. மேக்சிமம் எல்லாரும் வந்து வர்றது அவங்க வித்தியாசமா நோய்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து ஒன்றா தான் இருக்கும். அவங்க சார் வந்த எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, நீங்கள் எல்லாருமே டீச்சரு, அதனால எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. ஏன்னா அன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அப்படின்னா, ஒரு 7 8 டீச்சர் ஒன்றா வந்துட்டாங்க. 8 பேரும் 8 விதமான நோய்களை வந்து சொல்கிறாங்க. கூட்டமாகவே இருக்குது. அப்போ சரி கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாங்கிற அடிப்படையில் கடகடான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா டீச்சர்ஸ்னால கொஞ்சம் நிறைய பேசுவாங்களே, எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. 8 பேர்த்துக்கும் ஒரே பாட்டில், 8 விதமான நோய், 8 பேர்த்துக்கும் ஒரே மருந்து. டீச்சராச்சே கேள்வி கேட்காம இருப்பாங்களா? உள்ள வந்துட்டாங்க திரும்ப. ஏங்க சொல்லுங்க அப்படின்னா, சார் எனக்கு வயிறில் பிரச்சனை, இவங்களுக்கு யூட்ரஸில் பிரச்சனை, இவங்களுக்கு தலைவலி, இவங்களுக்கு நெஞ்சு வலி, இவங்களுக்கு வந்து நெஞ்சு பக்கத்தில் பிடிச்சிருக்கு, இப்படியே பலவிதமான நோய்கள் இருக்கு எங்களுக்கு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுத்து வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நோய் வேணால் வேற வேறையா இருக்கலாம், நீங்கள் வந்து உணர்ற அந்த ஃபீல் வந்து வேற வேறையா இருக்கலாம், நோயெல்லாம் ஒன்று தான், இதை போய் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்கும் சரியாயிடும். வேற மருந்து தராமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்து, ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே ப்ராப்ளத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் உடல் வந்து வித்தியாசமாக காமிக்குது, ஒரு நோய்கள் மாதிரி காமிக்குது. தீர்வு என்ன அப்படின்னா, இந்த காற்று எல்லாரும் உள்ளே போய் எல்லாத்துக்கும் வயிறில் பிரச்சனை. மொதல் பிரச்சனையே அதுதான், வயிறில் அவங்களுக்கு பெப்டிக் அல்சரு, அடிவயிறு வீக்கம், அடிவயிறில் சூடு பிடிச்சி நிற்கிது. அப்போ இதுக்கு தான் மருந்து கொடுக்கணும். நம்ம போய் யூட்ரஸ்க்கு மருந்து கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது இல்லையா? நுரையீரலுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அப்போ எதை பேசிக்காக செய்யணுமோ அன்னைக்கு வந்து என்னோட அனுபவத்தில் அன்னைக்கு வந்து உண்மையிலே பார்த்துருக்கேன். அவங்க சொன்னனால நான் எழுதாத ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய சுவாச காற்றை வந்து சரி செஞ்சவங்க யாரெல்லாம் அப்படின்னா, முக்திகள், சித்தர்கள் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யார்கிட்டையுமே பேசலை. அவங்களுடைய சுவாசத்தை முழுவதுமே வந்து மூக்காலே சுவாசிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வாய் வழியை சுவாசிக்கவே இல்லை. அது வந்து நம்ம இந்த ஷாலோ பிரீத்திங்னு சொல்கிறோம்ல, இப்போ சமீப காலமாக அந்த ஷாலோ பிரீத்திங் அப்படிங்கிறது வந்து வாய் வழியாக சுவாசிக்கக்கூடிய படபடப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல், மூக்குலையா வாயிலையான்னு தெரியாமல் கசபசோன்னு வாயில் கொஞ்சம் மூக்கில் கொஞ்சம் அப்படி சுவாசிக்கிறது தான். அந்த சிஸ்டம் மூலமாக சுவாசிக்கும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய லங்ஸை வந்து சரியாக விரிக்காது, நம்ம லங்ஸை வந்து சரியாக ஆக்டிவேட் பண்ணாது. இந்த நுரையீரல் வந்து சரியாக ஆக்டிவேட் ஆகலைன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் நமக்கு புரியவும் செய்யும். ஸோ அப்படியே நம்ம வந்து பார்க்கும் பொழுது, நம்ம சுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பொருள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுடைய நுரையீரல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
நம்மளுடைய தொண்டை மூக்கு, தொண்டை, நாக்கு, அந்த உள்ள அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 பக்கம் லங்ஸு, அதோட செயல்படக்கூடிய இன்னொரு உறுப்பு வந்து நுரையீரல், இந்த ஹார்ட்டு. அதுக்கு கீழே ரொம்ப முக்கியமா நம்மளுடைய சுவாசத்தை சரி செய்யக்கூடிய ஒண்ணு டயஃப்ரம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னன்னா சுவாசம் வந்து நுரையீரலை சார்ந்தது அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நுரையீரல் வேலை செய்வதற்கு காரணமே டயஃப்ரம் தான். அது என்ன டயஃப்ரம்? டயஃப்ரம்னா உதரவிதானம். நம்மளுடைய உடலை 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்ப பாத்தீங்கன்னா கார்ல எல்லாம் டயஃப்ரம் இருக்கும். எங்க இருக்கும்? பிரேக்ல இருக்கும். பிரேக்ல ஒரு டயஃப்ரம் இருக்கும். பெரிய டயஃப்ரம் இருக்கும். ரொம்ப மெல்லிசான ஒரு பேப்பர்ல பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுதான் உங்க உயிரை பாதுகாக்குது. அதாவது நீங்க வந்து ஒரு ரோல்ஸ் ராய் வாங்கிட்டீங்க கோடிகள் போட்டு, எது தெரியுமா உங்களை பாதுகாக்கும்? அதுல இருக்கிற பிரேக்ல இருக்கிற டயஃப்ரம். அந்த கார் உங்களை பாதுகாக்கல, அந்த டயஃப்ரம் தான் பாதுகாக்குது. யாருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். கார்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ல கூட டயஃப்ரம் தான் உயிரை பாதுகாக்கிறது. பாருங்க, கடவுள் எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்திருக்கிறான். நான் அதான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி குதிரை உங்களுடைய வாகனம், அதுக்கு உயிர் இருந்துச்சு. அது ஒட்டகம் உங்களுடைய வாகனம், அதுக்கு உயிர் இருந்துச்சு. எருமை உங்களுடைய வாகனம், அதுக்கு உயிர் இருந்துச்சு. இப்ப அது வந்து மாடர்ன் சயின்ஸ்ல மாறிடுச்சு. மனிதனோட உபயோகத்துக்கு தேவையில்லை, பயணத்துக்கு தேவையில்லைன்னு குதிரை ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கான குதிரை தான் உங்களோட பைக்கு. அதுக்கு உயிர் இருக்குன்னா உயிர் இருக்குது. அதுக்கு உயிர் இருக்கு. அந்த நரம்பு இருக்குன்னா அதுக்கு நரம்பு இருக்கு. நீங்க எப்போ வந்து ஒரு பொருளை உயிரா பார்த்து உங்களோட சேர்ந்து அதை வந்து அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்றீங்களோ, அதை வந்து கரெக்டா கவனிக்கிறீங்களோ, அது உங்களோட ஒரு தொடர்புல ஒரு சக்தியில ஓடிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய தனக்கு வந்து நோய் வந்தாலும், தனக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்தாலும், தன்னோட எஜமானை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துக்கு அது போய் சேர்த்திரும். ஒரு பைக் உருவாகுதுன்னா, அது மனுஷனால எல்லாம் உருவாகல. பிரபஞ்ச சக்தி அதுக்கு ஒரு செயல்பாட்ட குடுக்குது. அதுல ஒரு உயிர் தன்மைய வந்து குடுக்குது. அதனால தான் அது ஓடுது. அந்த உயிர் செத்து போயிருச்சுன்னா, அந்த வண்டி நல்லா தான் இருக்கும். ஆனா ஓடாது. அப்புறம் கொண்டு போய் அவரு ஆப்பரேஷன் பண்ணி பார்ப்பாரு. அப்பவும் அது ஓடாது. ஏன்னா அது இறந்துருச்சு. ஸோ அந்த மாரி எல்லா உயிரினமும், எல்லா ஜீவராசியும், எல்லா பொருட்களும், ஏன்னா அ பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இரும்பு இல்லையா? அதையெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் அந்த பொருள். ஸோ அதுலயும் காப்பர் இருக்கு, சில்வர் இருக்கு, இரும்பு இருக்குது, காஸ்டிங் மண் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு உயிர் கடவுள் குடுத்திருக்கிறாரு. அதனால தான் அது வந்து ஒரு கட்டுப்பாட்டுல, சத்தியத்து கட்டுப்பாட்டு அது ஓடிட்டு இருக்குது. உங்களோட உடலோட இணைஞ்சு அது 2 வீல்ல ஓடுது பார்த்தீங்களா? அப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஒரு புரிதல் நமக்கு எப்பவுமே இருக்கணும். நீங்க இந்த மேலோட்டமான வாழ்க்கை வாழும்போது இதெல்லாம் புரியாது. அந்த டயஃப்ரம் வந்து அவ்வளோ முக்கியமான ஒண்ணு. உங்க உடல்ல இருக்கிற உயிரை காப்பாத்துவதற்கும் டயஃப்ரம் தான் வேலை செய்யுது. இந்த டயஃப்ரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மூச்சு விடும் பொழுது நம்மளுடைய கீழ போயி நம்மளுடைய லங்ஸ மேல தூக்கி குடுக்குது. லிஃப்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? லங்ஸ் சுருங்கி விரியும். லங்ஸா சுருங்கி விரியாது. டயஃப்ரம் அமுத்தி குடுத்தா தான் அது விரிஞ்சு சுருங்கும். இப்ப புரிஞ்சிருச்சா? டயஃப்ரம் எவ்வளோ முக்கியம்னு. லங்ஸ் சும்மா தொங்கிட்டு தான் இருக்கும். லங்ஸ் வந்து தானா வேலை செய்யாது. ஹார்ட் வந்து தானா வேலை செய்யும். அது கடபட கடபடன்னு ஓடிட்டு இருக்கும். ஆனா லங்ஸ் தனியா வேலை செய்யாது. லங்ஸ் எப்ப வேலை செய்யும்னா, டயஃப்ரம் கீழ போய் மேல வரணும். அப்ப அந்த சுவாச காற்று மேல இருந்து சக் பண்ணி அப்படி கீழ இழுத்து விடும்போது தான், நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய மத்த உறுப்புகளும் கொஞ்சம் அப்படி புஸ்ன்னு விரிஞ்சு சுருங்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கல்லீரல், நுரையீரல், நம்மளுடைய கணையம், இது ஹார்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு விரிச்சு குடுக்குது. இப்படி விரிச்சு இப்படி குளோஸ் பண்ணுது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய அந்த மூச்சு பயிற்சி செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த செஸ்ட் ரீஜியன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். மத்த நபர்களுக்கு ரொம்ப சுருங்குன மாரி இருக்கும். கூடு மாரி இருக்கும் இந்த இடம்.
குழி இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப காலமா அவங்க வந்து அந்த தவறான ஒரு சுவாச காற்றை வந்து உபயோகிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சீக்கிரமாவே நோய்வாய்ப்பட்டு டிபி வந்தவங்களுக்கு இல்லையா, அவங்கள பிடிச்சி பார்த்தோம்னா அந்த நெஞ்சு கூடு கொஞ்சம் மேடா இருக்கும். எத்தனை பேர்த்த நீங்க பார்த்துருக்கீங்க இல்லை, நம்ம ரொம்ப காலம் அதில் இருந்தனால நமக்கு தெரியும். அவங்களோட அந்த நெஞ்சை பார்த்தோன்னே உனக்கு உள்ள டிபி நோய் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த கூடு வந்து அப்படி இப்படி உள்ள குளிஞ்சு இருக்கிறதுக்கு பதில் மேலே மேடா இருக்கும். எப்போ வந்து அந்த எசஃபாக்ஸ் போன் அது வந்து கொஞ்சம் சரியா வேலை செய்யாம மேலே கீழே வித்தியாசங்கள் வருதோ அப்போ வந்து சுவாசத்துல வந்து பயங்கரமா வித்தியாசம் வரும். அப்படி அந்த டயஃப்ரமோட அப்படி விரிஞ்சு சுருங்கும் போது தான் நம்மளோட லங்ஸ் வந்து வேலை செய்யுது. இந்த லங்ஸை பெர்ஃபெக்டா நம்ம வேலை செய்ய வச்சாதான் நம்மனால சுவாசத்தை சரியா எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஹார்ட் வந்து சுத்தமான கல்லீரலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து அது நம்ம உடம்பு பூரா பம்ப் பண்ணணும் அப்படின்னா அது சும்மா பம்ப் பண்ணா பத்தாது. நம்ம கல்லீரலிருந்து வர்றது ப்ளூ கலரா ஒரு மாதிரி கடு நிறத்துல வந்து ரத்தம் வருது. யாருக்கு? ஹார்ட்டுக்கு. ஹார்ட் என்ன பண்ணுது? லங்ஸுக்கு கொடுக்குது. லங்ஸ் என்ன பண்ணுது? அதில்ட்ட இருக்கக்கூடிய அந்த செல்கள், அந்த அறை இருக்குல்ல நிறையா, அந்த இடத்துல வந்து ரத்தத்தை எடுத்து ஒரு வேதி பரிமாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. அந்த வேதியியல் பரிமாற்றம் அங்க நடக்கும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகூல்ஸை வந்து ரத்தத்துல கலக்குது. ஸோ அந்த ரத்தத்துல எவ்வளோ ஆக்சிஜன் கலக்குதோ அப்போ அது அப்படியே லைட் கலராக மாறுது. டார்க் கலர் இருந்து லைட் கலருக்கு கன்வெர்ட் ஆகுது. ஒரு பிங்க் கலர் மாதிரி, ஒரு ரெட்டா மாதிரி சுத்தமான இரத்தமாக மாறுகிறது. அந்த சுத்தமான இரத்தம் உடல் முழுவதும் போய் எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜனை கடத்துகிறது. பார்த்தீங்களா? இதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தெளிவா புரியுதா? நம்மளுடைய லங்ஸில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இரத்தம் சுத்திகரித்த அந்த இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் பரவி அங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொடுக்குது. லங்ஸ்ல இருந்து டைரக்டா பைப் போட்டு வச்சிருக்காங்களா ஆக்சிஜனுக்கு? கிட்னிக்கு ஆக்சிஜன் லைன் கேஸ் கனெக்ஷன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்களா? இல்ல ரத்தத்திலிருந்து தான் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்குது. குளுக்கோஸ் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும், ஆக்சிஜன் ஆகட்டும், எல்லாத்தையும் எங்கிருந்து எடுக்கும்? நம்மளுடைய உறுப்புகள் ரத்தத்துல. அப்ப ரத்தத்துல யார் மிக்ஸ் பண்றா? லங்ஸ். தனியா ஒயரெல்லாம் போடல. ஃபர்ஸ்ட் அதை சிந்திக்கணும், இதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு. அப்போ டியூப் போட்டு உங்க கிட்னிக்கோ உங்களுடைய வயிறுக்கோ ஆக்சிஜன் ஒயர் இல்லை, ரத்தத்தின் மூலமாகத்தான் செல்கிறது. அப்போ அந்த வேலையை செய்யறது யாருன்னு கேட்டால் லங்ஸு. லங்ஸ் தான் ஆக்சிஜன் கொடுக்குது. கல்லீரல் வந்து அதை ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணுது. நம்மளோட லங்ஸோட அந்த கேப்பு அதுக்குள்ளார போய் ரத்தமும் ஆக்சிஜனும் கலக்குது. அங்கிருந்து திரும்ப லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்குள்ளார இன்னொரு வெயின் உள்ள போகுது, போய் அங்கிருந்து பம்ப் அடிக்குது. அப்புறமா தான் நம்ம உடம்பு பூரா அது பரவுது. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் மேலோட்டமா இந்த சுவாசத்தை வச்சிருக்கும் போது உங்க ரத்தத்துல எவ்வளோ ஆக்சிஜன் கலக்கும்? இந்த மேலோட்ட சுவாசம் அப்படிங்கும் போது நான் யோக கலை இவங்களெல்லாம் தப்பு சொன்னேன் ஃபர்ஸ்ட் இல்லையா? நீங்க பண்ற பிரீத்திங் எல்லாம் சரியில்லை, இவங்க கற்றுக் கொடுக்குற முறையெல்லாம் சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் நான் தப்பு சொன்னேன். எஸ் சார்? நோ? எஸ் சார். அப்படி என்ன ஒரு வித்தியாசமா சொல்ல போறாரு? இவ்வளவு நாள் எல்லாரும் சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. ஏன்னா என்ன தப்புனா, இந்த பிரீத் இன் பிரீத் அவுட்ல லங்ஸுக்கு மட்டும் வர மாதிரி நீங்க பிரீத் பண்றீங்க, டயஃப்ரத்தை ஒர்க் அவுட் பண்றது இல்லை. டயஃப்ரம் ஒர்க் அவுட் பண்ணணும்னா அப்டமன் பிரீத்திங் ஒன்று இருக்குது, லோவர் பிரீத்திங். அது வந்து சரி, டயஃப்ரம் பிரீத்திங் பண்ணா லங்ஸ் பிரீத்திங் ஆகாது. ஸோ லங்ஸ் பிரீத்திங் வந்து பண்ணோன்னா டயஃப்ரம் பிரீத்திங் ஆகாது. ஹையர் பிரீத்திங், லோவர் பிரீத்திங், அப்புறம் மிடில் பிரீத்திங். இந்த 3 பிரீத்திங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ
அப்படி நம்ம பிரீத் பண்ணும்போது என்ன ஆகுனா காத்து உள்ள போகும், அது எக்ஸ்பிளைன்ட் ஆகி நம்மளுடைய அந்த மேலோட்டமான இதுங்கும்போது ஹையர் பிரீத்திங். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நுரையீரல் விரியும், டயப்ரம் விரியாது. இழுத்து பாருங்க, உங்க மூக்குல காத்து இழுத்து பாருங்க, அப்படி இழுங்க. டயப்ரம் வேலை செய்யாது, வயிறுல மாற்றங்கள் வராது, நெஞ்சில தான் மாற்றம் வரும். இது ஹையர் பிரீத்திங். இதைத்தான் நம்ம எப்பவுமே சார் புரியலம்மா சார், அருணா சிஸ்டர் ஜாயின் பண்றாங்க, என்ன மாதிரி சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சாட்ல பார்க்கலாம். அருண் அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். ஓகே ஓகே. என்ன பேட்ச் அவங்க? இல்லை இன்னும் நம்ம இதுல வரலையோ? தெரியலைங்க சார். யார் இது போட்டது? கிரிஜாங்களா? குரு. எஸ் ஷியாமா அண்ட் ஓகே தேங்க்யூம்மா. புதுசாக யாரும் ஜாயின் பண்ணியிருந்தீங்களா உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இதில் பதிவு பண்ணிடுங்க. நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து நேற்று ஒரு சென்னை விஷயம் பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஒரு தேவை, நமக்கு ஒரு தேவை வந்தப்போ அருணா லக்ஷ்மி உங்கள் மொபைல் நம்பர் போட்டிருக்குமா? உங்களை வந்து நாங்கள் என்ன பேட்ச் என்ன இதுன்னு பார்த்துக்கோம். சென்னை பற்றி நம்ம பேசி இது எஸ் சார். அப்போது வணக்கம் சார். ஓகேம்மா தேங்க்யூ, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஜியோஜி. உங்கள் நம்பர் மட்டும் போட்டுருங்க அருணா. அப்போ சென்னை விஷயம் பேசினப்போ தான் எனக்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிறாங்கங்கிறதும், நிறைய பேர் நம்ம தொடர்பில் இல்லைங்கிறதும், திடீர்னு சிலர் வந்து நம்மளோட தொடர்பில் வந்ததும், அப்புறம் நம்ம அதை பற்றி இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பழைய பேச்சஸ்லேருந்து ஆளுகளை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில் எடுக்கிறதுக்காக ஒரு இதை ஆரம்பிச்சுருக்குறோம். ஸோ அந்த வேலையை ஆரம்பிச்சப்போ தான் தெரிஞ்சது நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபாலோ அப் இல்லாமல் அவங்க சில தவறுகள் மூலமாக சரியாக பயிற்சி செய்யாமையும் இருக்கிறாங்க. சிலர் வந்து கொஞ்சம் கவலையிலையும் இருக்கிறாங்க, என்ன நமக்கு வந்து லைஃப்பில் அவ்வளோ நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி அவங்க நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பக்காவாக இருக்கணும் இல்லையா? அந்த ஃபவுண்டேஷனில் நமக்கு ஏதாவது துரு பிடிக்குதுன்னா அதெல்லாம் உடச்சி சரி பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக, ஏன்னா புது புது மேலே கெட்டிட்டு போகிறனால ஒரு பெரிய விஷயம் மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை என்னோட தப்பான்னு தெரியல, பட் என்னோட சிஸ்டமேட்டிக்கில் நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ புது புது நபர்களை ஜாயின் பண்ண வைக்கிறதுங்கிறது எனக்கு வருமானம் தரக்கூடிய விஷயம். ஆனால் எனக்கு கீழே இன்னைக்கு கற்றுக்கிட்டு போனவங்க எல்லாருமே தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட ஃபவுண்டேஷன் பலமாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னோட ஃபவுண்டேஷனில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். மேலே வந்து உருவாக்குறதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் ஆட் போட்டிருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட எல்லாம் வந்து சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருவீங்க. அதனால என்னோட வருமானம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும். அதை பற்றி நான் கவலையும் படுறது இல்லை, ஏன்னா நீங்களாம் இருக்கீங்கல்ல. அதனால கடவுள் பிரபஞ்ச சக்தியும் இருக்குதுங்கிறனால அதை பற்றி ஃபீல் ஆகிறது இல்லை, அது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஃபவுண்டேஷனில் கீழே இருக்கிற ஒரு நபரையும் சரிப்படுத்தணுங்கிறது தான் என்னோட மெயினான கான்செப்ட். ஸோ அதை வந்து சரிப்படுத்தணும். அதற்கான ஒரு பெரிய இது வந்து சும்மா ஜஸ்ட் அந்த ஒரு ஹெல்ப் கேட்டேன். நான் ஆத்மார்த்தமாக உண்மையாக ரொம்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக செஞ்சாங்க ஒருத்தங்க. உண்மையிலே ரொம்ப பூரிப்பாக இருந்தது. ஏன்னா நான் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், பட் அவங்க போயிருந்தா கூட அந்த வேலை அந்த மாதிரி நடந்திருக்காது. அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அப்போ அது வந்து அது நடந்திருக்காது, உண்மையில் அது வந்து நடந்திருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒரு அலட்சியம், சின்ன அலட்சியம் காமிச்சிருந்தா கூட அங்கேருந்து அந்த பேப்பரை வாங்காமல் பேசாமல் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த அலட்சியமே காமிக்காமல் அக்கறை எடுத்து 100% அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் போட்டு
ரிஸ்க் எடுத்து பேசி அதை வந்து சரிப்படுத்தி வாங்கினாங்க. ஸோ இதுல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் என்னை பத்தி நான் ஃபீல் ஆகும்போது, ஒருத்தர் 3 நாளா நான் செய்யறேன்னு சொல்லி இறங்கி வந்தாங்க. அவங்க அதை செய்யல. அப்ப அதை செய்யாம போனது எனக்கு ஒரு பெரிய நஷ்டமா, ஒரு 2 நாள் வீணா போச்சுன்னு ஒரு ஃபீலும் வந்திருக்கும். பட் எனக்கு அந்த ஃபீல் வரல. நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்தப்போ, இவங்க வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. அப்போ அந்த செய்யணும்னு வந்த நபர் செஞ்சிருந்தா, நிச்சயமா நான் வந்து திரும்ப சென்னை வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு வந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு வந்திருக்கும். ஆனா அந்த 2 நாள் மிஸ் ஆனாலும், அதுக்கப்புறமா நம்ம ஒரு முயற்சி செஞ்சப்போ, இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ப்ராப்பரா போய் நின்று பார்த்து திரும்ப இன்னும் பேப்பர் கொடுத்து அவங்க தரமாட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் வீடியோ காலில் காமிச்சு இது பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்கங்கிறது தான் ஒரு பெரிய பியூட்டி. அப்போ ஒன்று எனக்கு ஃபீல் ஆகிறது என்னன்னா, எனக்கு என்ன மிஸ் ஆனாலும் அது நன்மைக்காக, என்னோட எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா நன்மையா நடக்கிற மாதிரியே நடக்குது. இது ஒரு பெரிய மிராக்கிள். ஏன் அவங்க அவ்வளோ இதா வந்துட்டு மிஸ் ஆகி அப்புறம் இவங்க ஏன் சூஸ் ஆனாங்க அப்படின்னா, இந்த நிகழ்வு எனக்கு சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய தன்மை. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்து இந்த பயிற்சி செய்யும் போது மிஸ் ஆகுது, 1 நாள் 2 நாள் மாறுது, இவங்க இல்ல அந்த பொருள் வேண்டாம் உனக்கு, இந்த பொருள் சூஸ் ஆகுதுனால உங்களுக்கு நன்மை தான் நடக்குது. அதுதான் நானும் ஃபீல் ஆயிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆள் எப்படி வருவாங்க? சாத்தியமில்லை இல்லையா? மேலோட்டமா செஞ்சுட்டு போயிருக்கலாம். மேலோட்டமா இல்ல சார் முடியாது சார் அவங்க திரும்பி போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நபர் வந்து தான் வாழ்க்கை பூரா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. புரிஞ்சுக்கங்க. இந்த இந்த பயிற்சிக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் இதுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கும் ஆள் வருவாங்க, இப்படி கூப்பிட்டனே வந்து நிற்பாங்க. அவங்க நேரம் அங்க போயிட்டு சார் கிடைக்கலன்னு சொல்லி சிம்பிளா கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப என்னாச்சுன்னா அது ஒரு பெரிய நஷ்டமா போச்சு. அந்த 2 நாளும் வீணா போச்சு, பொருளும் கிடைக்கல. நாம திரும்ப அங்க போய் அலைஞ்சு வாங்கி அப்புறம் நம்ம ஒரு 2-3 டேஸ் இந்த கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு போய் இந்த கிளாஸ் நடத்த முடியாம ஆகி, ஏன்னா டிராவல்ல இருக்கிறோம் இல்லையா? அப்புறம் அதை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இவ்வளோ நம்ம செய்யணும். ஆனா ஒரு ஃப்ளோல அழகா ஒரு இந்த நபர் தான் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவங்க சூஸ் ஆகி அவங்க கரெக்டா வந்து அவங்களே கேட்டு அவங்க எல்லா வேலையும் நுனியா பார்த்து செஞ்சு இந்த அற்புதம் நடக்குது அப்படின்னா, இதுதான் அந்த லைஃபுக்கும் இந்த லைஃபுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க பயிற்சி பண்ணுங்க, உங்க வாழ்க்கை இதே மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெட்டி நிறைய 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து வைக்கிறனால உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உங்க வாழ்க்கை இப்படி நகர்ந்ததுன்னா, உங்க அந்த 1 கோடி இல்ல 500 கோடியும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதுதான் இங்க வந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுறீங்க. ஸோ இந்த சிஸ்டம் நமக்கு வரணும் அப்படின்னா, இப்படிதான் நம்ம வந்து அதிகமா இதுல வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த நபருக்கு வந்து அவங்க யாருங்கிறது நான் சொல்ல போறேன். சென்னையில் இருக்கக்கூடிய நிஷா இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை செஞ்சு கொடுத்ததுக்காக. அதனால் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கட்டும். அது மட்டும் இல்லை, நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாரும் அவங்களுக்காக ஒரு ப்ரே பண்ணணும், ஒரு டேப்பிங் பண்ணணும். அவங்க ஃபேமிலி சூப்பராக இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க லைஃப் வந்து வேற மாதிரி அமையும். ஓகே, அதுக்காக அவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து நீங்கள் எல்லாருமே இண்டிவிஜுவலாக நிஷாக்காக, நிஷாவோட ஃபேமிலிக்காக, நிஷாவோட குழந்தைகளுக்காக, அவங்களோட வருமானத்துக்காக, அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காக எல்லாரும் டேப்பிங் பண்ணணும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ் சார். வாழ்த்துக்கள் நிஷா மேம். எஸ் சார். ஏன்னா அவங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா, எனக்கு அதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சதல்ல சார், அதுவே நான் ரொம்ப ப்ரீசியஸா ரொம்பவுமே
ஒரு இதாக ஃபீல் ஆகிற சார், அதனால நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இல்லைம்மா நிறைய எக்ஸ்பென்சிவ் அது இதெல்லாம் இருக்கு, நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க. அவங்க போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி சண்முகம் சார் அதே மாதிரி தான் அன்னைக்கு. ஸோ அதனால வந்து அது உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நல்ல நபர்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கும். அதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே சீக்ரெட்டு ப்ராக்டிஸ். நம்மளோட அந்த சிஸ்டமேட்டிக்கான அந்த ப்ராக்டிஸ் அதை செஞ்சீங்கனாலே போதும். வாழ்க்கை நிறைய மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ப்ரீத்திங்கில் வந்து இன்னும் நிறையா இருக்கு. நாளைக்கு இதையே பார்ட் 2 பேசிடலாமா? எஸ் சார், பேசலாம் மணி சார். 8 ஆயிருச்சு. நிறைய குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகணும். அதோட ஒரு பயிற்சியும் இருக்கு. லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு. அதாவது இந்த ப்ரீத்திங் வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு எவ்வளோ முக்கியமான கிளாஸ், இதில் இருக்கிற ஒருத்தர் கூட அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ப்ரீத்திங்கில் வந்து யோகி ப்ரீத்திங்னு ஒன்று இருக்குது. அதாவது ப்ரீத்திங்லேயே வந்து உச்சகட்ட நிலை, அதுதான் நீங்கள் வந்து இப்போ நம்ம கிளாஸில் செஞ்சிட்ருக்கிற அதே மெத்தட் தான். அதில் யாராவது புரியாமல் இந்த மேலோட்ட ப்ரீத்திங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் எங்களுடைய அட்வான்ஸ் கிளாஸில் சொல்லித்தரக்கூடிய ஒரு ப்ரீத்திங் மெத்தட். ஓகே, அதை வந்து இந்த கிளாஸில் நான் நாளைக்கு சொல்லி தருவேன். நாளைக்கு பார்ட் 2ல் உங்களுக்கு நான் அதை சொல்லித்தர போகிறேன். அப்போ யாரெல்லாம் தேங்க்யூம்மா நிஷா, எல்லாரும் அவங்களுக்காக அவங்க ஏன்னா 7:30 மணிக்கு ஏதோ 7:30 8 மணிக்கு குழந்தைகளை ஸ்கூலில் விடுற டைம் போல் இருக்கு. நேற்று அந்த அர்ஜென்ட்லேயும் இதை செஞ்சாங்க. அந்த அர்ஜென்ட்லேயும் இதை வந்து போய் எல்லாம் பண்ணி ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் செஞ்சு பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த பிரபஞ்ச சக்திக்கு உங்களுக்கு அந்த நிகழ்வு நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு அநேகமாக அது ரிசீவ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ப்ரீத்திங்கில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு நம்மளுடைய ஹையர், லோயர், மிடில் அண்ட் யோகிஸ். இந்த 4 விஷயம் இருக்குது. இந்த 4ல் வந்து இது 4ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். 4ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். என்ன பண்ணும்? 4 விஷயத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீத்திங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளோட உடல் மிக மிக ஆரோக்கியமாக மாறிவிடும். நம்மளுடைய வாழ்க்கை மிக ஆரோக்கியமாக மாறிவிடும். நம்மளுடைய நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு ஓடிவிடும். அதற்கான விஷயம் வந்து நம்மளோட அந்த ப்ரீத்திங்கில். நம்ம அந்த ப்ரீத்திங் வந்து டெய்லியும் நம்ம காலையில் 6 மணி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த ப்ரீத்திங்கில் இந்த மெத்தட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு புரியாதவங்களுக்கு நாளைக்கு அதை விளக்கமாக சொல்ல போகிறேன் நான். நாம் அந்த ப்ரீத்திங்கில் ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்லி நிறுத்துகிறேன், நிறுத்தும் போது என்ன நடக்குது, அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க அப்படிங்கிறதும், இனி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அதை வந்து ப்ரீத் பண்ணி நிறுத்தணுங்கிறதையும் நான் வந்து டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இந்த கிளாஸு முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களோடு அந்த வகுப்பில் அட்டன் பண்ண சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, உங்கள் கூட உங்கள் பேட்சில் படித்தவங்க, அந்த பேட்சில் வந்து இந்த மெசேஜை போட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு வந்து நம்ம கிளாஸை பற்றி ஒரு விரிவான வகுப்பு இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு அதில் ஜாயின் பண்ணட்டும். ஸோ அந்த பார்ட் 2 அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸோட இதில் வந்து வேணால் நம்ம 4 நாள் இதை ப்ரீத்திங்கை பற்றியே பேசலாம். ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் எழுதி வச்சுருக்கிறேன் நான். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஷார்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இதுவே வந்து ஒரு இவ்வளோ பேஜஸ் வந்து ஒரு நாளில் நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன். அந்த எல்லா நபர்களும் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி, உங்கள் கூட படித்தவங்களுக்கு சொல்லி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த விஷயம் கிடைக்கும். முடிஞ்சால் நானே இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அந்த ப்ரீத்திங் கரெக்ஷன் பண்ணுறனால நிறைய பேத்துக்கு நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம சரியான முறையில் அந்த பயிற்சியை செய்யலாம். ஓகே, இப்போவே பார்ட் 2ன்னு எழுதி வைக்கல, எங்கே கட் பண்ணோன்னு நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா. அதனால் நாளைக்கு எஸ் சார், சண்முகம் சார் பேசுங்க. அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு மட்டும் கட் பண்ணிட்டு பேசுங்க சார். வாழ்க வளமுடன் சார்.
எஸ்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சார் வீடு கிரக பிரவேசம் நல்லா சிறப்பா முடிஞ்சதுங்க சார். ஆனா எனக்கு தான் ஒரே கவலை. சார் கவலை எல்லாம் வர இல்லைங்க சார். நீங்க முடியலம்மா. உங்களோட வர பிளஸிங்ஸ் எங்க முடியலைங்க. இருந்தாலும் இருக்கட்டும் சார். ஆமா, இங்க கண்டிப்பா வர எல்லாரும் ஒரு நாளைக்கு வாங்க சார். கண்டிப்பா ஃப்ரீயா கண்டிப்பா. இருக்கும்போது கண்டிப்பா இல்ல, வாங்க சார். அதாவது நம்ம திருவண்ணாமலை வருவது அப்படின்னாலே நிச்சயமா உமா அவங்க வீட்டில தான் தங்க போறோம். ஸோ அதனால வந்து அது நம்ம வீடு மாதிரி எப்போ வேணாலும் எஸ் சார் வரலாம். அதுல கண்டிப்பாங்க வந்து சார். எந்த இதுவும் இல்லை. இன்கேஸ் அவங்களே இல்லைன்னு சொன்னாலும் நாங்க வந்து தங்கிக்குவோம். அந்த அளவுக்கு கண்டிப்பாங்க உரிமை வந்து சார். அங்க இருக்குது நமக்கு. அப்ப நாங்க சார் கண்டிப்பா எல்லாத்தோட வீட்டுக்கும் எல்லாத்தோட டைகர் வீட்டுக்கும் சண்டைக்கு வந்துருவாங்க சார். நாங்களும் இருக்கோம் சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஹலோ, குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்மா, சொல்லுங்க. தேங்க்யூ சார் சார். எல்லாருமே அருணாலட்சுமி சிஸ்டர் அவங்க நிறைய குரூப் வச்சிருக்காங்க சார். அவங்க தான் சார் டீம் ஜாயின் பண்ணி விட்டேன் நான். அப்படிங்களாம்மா, சரி சரி. ஆமாங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. ஆ அதனால ஜாயின் பண்ணிடுவாங்க சார். ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. ஓகேம்மா ஓகேம்மா, நைஸ். காலையில மீட்டிங் அட்டன் பண்ண சார். ஓகேங்க சார். அவங்க இருக்காங்க நம்ம ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா இருக்காங்க, லைன்ல இருக்காங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். அப்புறம் வாட்ஸ்அப் கால்ல நாங்க பேசுறோம் சார். ஓகேம்மா. நீங்க ஓகே ஓகே. உங்க நேம் என்ன? நம்ம பாக்யா சார். பாக்யா. இந்த குரூஸ் குரு குரூஸ். அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால அந்த மாதிரி வச்சுட்டேன். அப்படியா? பாக்யாவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு காம்படிஷனே நடத்தலாம் அவங்கள ஜட்ஜா வச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த கோலம் சம்திங் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நிறைய என்ன சொல்றது, ஒரு விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு தனக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்வது எந்த வழிகளில் வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். அது நம்மளால அடுத்தவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்மளோட திறமை வந்து எப்படி வேணாலும் பிரதிபலிக்கலாம். அதுல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுகிரகம் என்னன்னா, கோலத்தின் மூலமாகவே அவங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்குது. ஸோ அதை வந்து ஒரு முழுமைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா பாக்யா வந்து நம்மளோட அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸை கத்துட்டு அவங்க வந்து இன்னும் இன்னும் இதுல வளர்ந்து அடுத்தடுத்த நிலைகளையும் கத்துக்கணும். ஏன்னா அப்பதான் பாக்யா வந்து தனக்குள்ள இருக்கிற இந்த சக்தியை ஒரு பெரும் சக்தியாக மாற்ற முடியும். ஏன்னா எங்களுக்கு அனுபவ ரீதியா தெரியும், நீங்க கத்துக்காதனால எங்கள்கிட்ட என்னால உங்களுக்கு அதை டீட்டெயில் பண்ண முடியல. கத்துக்கிட்டு நீங்க உணருவீங்கல்ல, அப்போ வேற லெவலுக்கு போயிருவீங்க நீங்க. ஓகேங்க சார், ஷூர். ஓகேம்மா, கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்கம்மா. சார் நீங்க ஹெல்ப் கேட்டேன், சென்னையில இருந்தா பண்ண முடியல சார். எனக்கு இல்ல அதை பத்தி யாருக்கும் கவலை வேண்டாம். ஏன்னா அது நல்ல, நான் தான் சொன்னேனே, நீங்க எல்லாம் செஞ்சா கூட அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? புரியுதுங்களா? அது அந்த பிரபஞ்ச சக்தி சூஸ் பண்ணுது, இவங்க செஞ்சா போதும்னு சொல்லி சூஸ் பண்ணுது. அதுதான் இதோட மிராக்கிள். எனக்கு இல்ல அது ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது ஏன் ரிஜெக்ஷன் ஆகுது, ஏன் வந்து அவங்க செய்யல அப்படின்னா, அது வந்து பிரபஞ்ச சக்தி சூஸ் பண்ணுது. இவங்க செஞ்சா மட்டும்தான், இவங்க மனநிலை மட்டும்தான் இது அற்புதமாக செய்யுங்கிறது டிசிஷன். அங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்கிறது தான் ஒரு விஷயம், தவிர அந்த வாய்ப்பை கொடுக்கறது வந்து பிரபஞ்ச சக்தி. அதுதான் அதோட விஷயம். அதனாலதான் அவ்வளோ டிப்தா அந்த விஷயத்த வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ நல்லது நடக்குதுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். நான் எல்லாமே அப்படிதான். இப்போ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா ஒரு பையன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 2 மாசமா டெய்லியும் நான் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன். வீட்டில தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க வீடு கட்டினா எப்படி செய்வாங்க? ஒரு உட்கார்ந்து நிதானமா தேய்ச்சு பிடிச்சி சின்ன சின்ன விஷயமெல்லாம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் வந்து நம்ம கூட அதை வந்து கவனிக்கிறது இல்லை. எப்படியாவது வேலை நடந்தா போதுங்கிற ஃபீல்ல இருக்கிறோம். பட் அதை வந்து கேர் எடுத்து அதை சரி பண்ணி அது நைட் 2 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் போன முந்தானத்துக்கு நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்காக வந்து 3000 கூட 5000 கூட அப்படி சண்டை போடுற ஆளும் இல்லை. சாதாரணமான சம்பளம் வாங்கிட்டு சாதாரணமாக தான் போறாங்க. ஸோ இந்த மிராக்கிள்லாம் நடக்குது. அவனே வந்து எல்லா வேலையும் டைல்ஸ்லேருந்து எல்லா வேலையும் அவனே செஞ்சு ஒரே ஆளே செஞ்சுக்கிறான்.
ஒரு ஆளை கூப்பிட்டு வருவா, அவனே எல்லா வேலையும் செஞ்சுக்குவான். இது எனக்கு எப்படி தோணுன்னா, எங்க அப்பாட்ட ஒரு ஆள் இருந்தாரு, காளிமுத்துன்னு. எங்க அப்பா கூட எப்ப பார்த்தாலும் வந்து உட்கார்ந்து பேசிட்டு அப்படியே ஒரு ஃபேமிலி டச்சும் இருந்துச்சு. அவர் அப்படிதான். நம்ம அப்பாவோட ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா உட்கார்ந்து செய்வாங்க. நானே அதிசயப்படுவேன். என்னடா டேய் இப்படி இப்படி வந்து உட்கார்ந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுவேன். பெரிய மிராக்கிள் என்ன, அதே மாதிரி இந்த ஏதோ பீகார்லேருந்து லக்னோலேருந்து வந்த பையன் நம்ம கூட ஒரு 2 மாசமா பயணிச்சிருக்கிறான். அவர் கடைசியில் ஆகும்போது ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். பல குடும்ப விஷயங்களும் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் வந்து சும்மா அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப நம்ம மேலே மதிப்பு அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி இது என்னன்னா, நான் எதுவும் பிரதிபலிக்கவும் நான் வந்து செய்யலை. பிரபஞ்ச சக்தி கொடுக்குது. புரியுதுங்களா? நம்ம ப்ராக்டிஸில் அது நடக்குது, அவ்வளோதான். உங்களுக்கும் இந்த மிராக்கிள், இதுதான் மிராக்கிள். எல்லாரும் மிராக்கிள்னா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, 10 பெட்டி நிறைய பணம் வரணும், 5 பெட்டி நிறைய கோல்டு வரணும். இது இல்லைங்க மிராக்கிள். உங்ககிட்ட அதையெல்லாம் சாப்பிட முடியாது. அதை வச்சு நல்ல ஆளை விலைக்கு வாங்க முடியாது உங்களால. அதை வச்சு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இதெல்லாம் நடக்கும். இதுதான் மிராக்கிள். இது நடக்க 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 அடுத்த கட்டத்துல என்னை தேடி ஒரு சிலர் வருவார்கள். நம்மளோட இந்த கிளாஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு சில நபர்கள் வர வேண்டி இருக்கு. அந்த நாட்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதோட என்னால் இப்போ வந்து அந்த ஒர்க் அதிகமாகும் போது செய்ய முடியாமல் போகிறதெல்லாம் ஒரு ஆட்டோமேஷனாக அவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும். இது மாதிரி உங்கள் லைஃப்லையும் உங்களோட தேவைகள்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்று தான் பண்ணணும், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அது தவிர பெரிய தாரக மந்திரமே கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிறைய இது என்னோட அனுபவங்களை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ப்ரூஃப். இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் இந்த கிளாஸ் மூலமாக ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் உங்களுக்கும் நடக்கணும், உங்கள் வாழ்க்கை சரியாகணும்னா நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு தான் ஆகும். ஓகே, அதனால் தொடர்ந்து எல்லாரும் பயிற்சி செய்யுங்க, நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். லைஃப் மாஸ்டர் கோர்ஸில் அதே மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸில் நம்ம தொடங்க போகிறோம். அட்வான்ஸ் முடிக்காதவங்க உடனடியாக அட்வான்ஸை கற்றுக்குங்க. உடனடியாக இன்றைக்கே வந்து அட்வான்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. நாளை இதோட தொடர்ச்சி வகுப்பாக நம்ம வந்து பார்ட் 2ல் பார்ப்போம். பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்குமே இருக்குது. இது நம்ம பார்க்கலாம். எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கலாம், இல்லைன்னா இதையே வந்து ஒரு 3 நாள். ஓகே, தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணலாங்களா? Yes, sir. எஸ், தேங்க்யூ ஆல்.